நீங்க எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு கவுண்டர் வீட்லயோ அல்லது ஒரு முதலியார் வீட்லயோ அல்லது ஒரு ஐயர் வீட்லயோ கல்யாணம்னா உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. உடனே சட்டம் இருக்கு தெரியுமா? இந்த தீண்டத்தகாத பாமர மக்களுக்காக ஒரு முறையாவது அந்த தீண்டாமையை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தாயா மகாத்மா காந்தி என்று அன்று கேட்ட கேள்விக்கு இன்று நம்ம பதில் சொல்லவில்லை. ஆனால் தீண்டாமை என்ற ஒரு கொடுமையை இஸ்லாம் ஒழித்தது. நகராத்திர நான் சொல்றேன் 2 வாரம் கேளுங்க. நீங்க இத்தனை பேர் கேட்டீங்க இல்லைங்க. எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒன்னா போய் உட்காந்து சாப்பிடலான்னு ஆசைங்க. இப்ப பெரிய கலெக்டர் வீட்டுல போய் ஒட்டு உட்காந்து டீ குடிக்கலான்னு ஆசைங்க. இருந்தாலும் எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. 8 வாரம் எங்களுக்கு ஒரு வயசு வேணும்னு உங்களாட்டுங்க. ஆனால் இந்த தீண்டாமை இந்தியாவிலே மகா கொடூரமாக இருந்து கொண்டு வந்த தீண்டாமையை முதலில் அந்த காலத்தில் மணிமறிக்கதா அவங்களுக்கு நாங்க அடமையா 100 சக்கரி 100 பண்ணாடி இருக்கிறாங்க இந்த ஊர்லங்க. போய் வேலை செய்யணுங்க. இப்படி வந்து நாங்க போது ஒரு தீண்டத்தகாதவன் செத்து போனால் கோயிலை கூட புண்ணியார்த்தி பண்ண வேண்டும் என்று பூட்டிக் கொள்வார்கள் தோழர்களே. உங்களுக்கு வந்து நீங்க தீண்டத்தகாத மக்கள் அந்த தீண்டாமையிலிருந்து ஒழிக்கணும். அவ்வளவுதான் எனக்கு. அதுக்கு என்ன வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? சரி, உங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களா? தண்ணி இந்த கிணத்து தண்ணி தானுங்க. அதுதான் அவனுக்கு அடிமை எல்லாம் சொல்லலாம். அடிமைன்னு சொன்னா சொல்ல அடுத்த நிமிஷம் நான் அவனை பாத்துக்கிறேன். எவனா இருந்தாலும் சரி. என்ன எங்க வீட்டுக்கு இடம் இல்லாத உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப எங்க எனக்கு என்னன்னா நீ தீண்டத்தகாதவனா இருக்கக்கூடாது. நீ எங்களை மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். உங்க பையனுங்க பள்ளிக்கூடத்துல போனா பள்ளிக்கூடத்துல சமமா நடத்துறாங்களா இல்லையா? ஒரு தூக்கிட்டு அடிச்சிட்டாங்க. 10 நாள் வேலை செஞ்சு 5 வயசு கொடுத்துருங்க. நாங்க ஏழை ஜாதிக்கு மத்தவங்க ரேஷன் கார்டு பிற்படுத்தப்பட்ட மக்களை இன்னுமா தோன்றும் என்ன துணிச்சல் வார்த்தைகளா? அதிகார வர்க்கம் கூட ஆதித்தங்கிற வரிசையில் இருக்கிறது. நாட்டுக்கு இதுவா தேவை? செய்தி என்னன்னா, இதை மதசார்பற்ற நாடாக வைக்கிறார் வரை அந்த நாட்டை மதிப்போம். இல்லை என்றால் எவராக சென்னை உயர் நீதிபதி உட்பட பல நீதிபதிகளை பார்ப்பன அரசியல்வாதி மாஜி ஜனாதிபதி துணை ஜனாதிபதி நீதிபதி என்ற வீடு கிட்டும் எனக்கு மற்றும் நீதி. அப்படி மிரட்டினா காவல்துறையினர் கட்டு மீறினால் கட்டி வைத்து உதவுங்கள். எவருக்கா திருந்திருக்காங்க? குடிமாறு சீரகாக இருந்தவனா போயிருக்காங்க.